இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம சுஜன் வந்து பிரியாணி கேட்டிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு பிரதோஷன்றதுனால நான் வெஜ் பிரிஞ்சு தாங்க செஞ்சு கொடுத்தேன். இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ் மேலே வச்சு அது நல்லா சூடானதும் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாங்க. இது கமகமான வாசனை வரும்போது பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காலாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மூணுத்தையும் போட்டு நல்லா குழச்சு வறுத்துக்கிறதுக்கு அப்புறமா தக்காளி தயிர் எலுமிச்சப்பழ சாறு மீல் மேக்கர் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்துக்கணும். இது கூடவே மசாலாவையும் போட்டுடலாம். நான் வந்து பிரியாணி மசாலா கரம் மசாலா அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வந்துருங்க தயிர் ஊத்துனதுனால. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அளந்து வச்சிருக்க அரிசி அளந்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா கிளாஸ், அதுலயே வந்து நம்ம தண்ணியும் அளந்துக்கணும். 2 மடங்கு தண்ணியை நம்ம ஊத்த போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2.5 கிளாஸ் அரிசி போட்டேன், அதனால 5 கிளாஸ் தண்ணி ஊத்த போறேன். இது ஊத்துனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா கொதிச்சு வரும்போது ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா வந்து 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான பிரிஞ்சி ரெடி. இது கூடவே நான் சைட் டிஷ் மீல் மேக்கர் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே சூப்பரா காம்பினேஷன் பயங்கரமா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.